தட்டி, எஸ், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலத்தை நியமிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த எதிர்காலம் இல்லை என்று இருக்கிற அந்த பயத்தை, அந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லாம இல்லை, எதிர்காலம் உண்டு. கையை உயர்த்தி சொல்ல, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை, அதுவும் எப்படின்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளை இன்னைக்கு கீழே படுத்து கிடக்குறாங்க, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, எஸ் லார்ட், எஸ் லார்ட். முழு இருதயத்தோட சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது நடக்கும், அவர்களுக்கு தான் அது நடக்கும். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில காலங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமா தந்துட்டு இருப்பாரு. வாக்கு தத்தம் வந்துட்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நீங்க தவற விடுறீங்களோ இல்லையோ, வாக்கு தத்தத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவற விடவே கூடாது, அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் எத்தனை வாக்கு தத்தத்தை கொடுத்தாலும் எனக்கு தான் அப்படின்னு உரிமை பாராட்டணும். இப்போ இந்த 21 நாட்களும் ஆண்டவர் வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்குறாரா? அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாரு, அவ்வளோ சீக்கிரமா வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வராது. ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறதுனால தான் அந்த வார்த்தை வருது. உடனே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே பிடிச்சிக்கணும்.